Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் வந்து எந்த வித டவுட்டும் இல்லாமல், எந்த வித சந்தேகம் இல்லாமல் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு கல்லூரியை பற்றின ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் என்னாச்சும் போது உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான காலேஜில் உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படிங்கிறது எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா அப்டேட்டுமே நினச்சி பார்த்தா உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் இந்த பக்கம் காலம் 1 இருக்குது பாருங்கள், கவுன்சிலிங் கோடு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ கவுன்சிலிங் கோட் நம்பர் 1, சரியா, சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கும்போது நான் நேற்றுக்கு வீடியோவில் சொன்னேன், சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோ அதுக்குன்னே செப்பரேட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இப்போ இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அப்போ எஸ்எஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து அதிகமாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சரியா, இதில் வந்து எத்தனை சீட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 17 சீட் இருக்குது. சரியா? ஓசிக்கு வந்து 17 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு வந்து 14 சீட் இருக்குது. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு பிசிஎம்முக்கு வந்து 2 சீட் இருக்குது. எம்பிசிக்கு 11 சீட் இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு 2 சீட் இருக்குது. எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. டோட்டலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸில் வெறும் 54 சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் எஸ்எஸ் நான் வந்து படித்தா சிஇஜி கேம்பஸில் தான் படிப்பேன், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸில் தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து எஸ்எஸ்சில் இருக்குது. அதில் 107 சீட் இருக்குது. சரியா? ஓசிக்கு வந்து 33 சீட் இருக்குது. பிசிக்கு வந்து 29 சீட்டு. பிசிஎம்க்கு 4 சீட் இருக்குது. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 சீட் இருக்குது. எஸ்சிக்கு 16 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு 4 சீட் இருக்குது. எஸ்டிக்கு சீட்டு கிடையாது. டோட்டலாக 107 சீட் இருக்குது. சார் இப்போ இந்த இடத்துல எஸ்டிக்கு வந்து சீட் வந்து கிடையாதுன்னு போட்டிருக்காங்களே, அப்போ எஸ்டியில் இருக்கவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து எஸ்எஸ்சில் எடுக்க முடியாதான்னு கேட்டால் எடுக்கலாம். எப்படின்னா இந்த ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் அர்த்தம். அதில் எல்லா கம்யூனிட்டியுமே கலந்துக்கலாம். நீங்களும் இது மூலியமாக மார்க் நல்லா ஹைஃபையாக இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன் சொல்லும் போது அதில் எல்லாத்துக்குமே போட்டிகள் வந்து இருக்கும். எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களும் ஓசி தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வருவாங்க. இதை பற்றிலாம் தெளிவாக நம்ம என்னென்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம வந்து உங்களுக்காக கொடுப்போம். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்போ மொத்தமே வந்து நமக்கு எவ்வளோ சீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 161 சீட்டு தான் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே வந்து நமக்கு வந்து சிஇஜி கேம்பஸில். சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு கேம்பஸுக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சிஐடி கேம்பஸ், சரியா, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, சிஐடி அப்படின்னு சொல்லி சிஐடி நீங்கள் டைப் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே சர்ச் பார் இருக்குது பாருங்க, அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிஐடியோட கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும், 2007. சரியா? அப்படி 2007 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வேறு வந்துருச்சா, இப்போ சிஐடி கோயம்புத்தூர், சரியா, அந்த காலேஜ் வந்துருச்சா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஸ்எஸ்சில் தான் இருக்குது. மொத்தம் 38 சீட் இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓசிக்கு 12 சீட்டு, பிசிக்கு வந்து 10 சீட்டு, பிசிஎம்க்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு வந்து எம்பிசிக்கு 8 சீட்டு, எஸ்சிக்கு 6 சீட்டு,
அதுக்கப்புறம் எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து சீட்ஸ் வந்து இல்லை. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் எவ்வளோ இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து பார்த்துக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு நார்மலாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மொத்தமே வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 55 சீட்டு மட்டும்தான் இருக்குது. எஸ்எஸ்ல 38 சீட் இருக்குது. சரியா, அப்போ மொத்தமாக சேர்த்து நமக்கு வந்து ஒரு 93 சீட் வந்து மொத்தமாக இருக்குது சிஐடி கோயம்புத்தூரில். சரியா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, ஏற்கனவே நம்ம இந்த புக்லெட்டை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த புக்லெட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து உங்களுக்கு தெரியும். சரியா, இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜாக சர்ச் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் என்ன பண்ணுறேன், ஓகேப்பா உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இதில் ஒரு காலேஜ் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலேஜ் சொல்கிறேன். அந்த காலேஜுக்குள்ள நீங்கள் போய் என்ன பார்த்தா விசிட் பண்ணலாம். அதனால் இவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வீட்டில் நல்லா டைம் எடுத்து பண்ணலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லைக் பண்ணுங்கள். வீடியோ தானாக போயிட்டே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.